மூளை பொரியல் பார்க்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு சட்டியை வச்சுக்கலாம். சட்டி அடுப்பில் வச்சு சட்டி சூடாகுது. 3 ஸ்பூனு இப்போது நெய் ஊற்றிக்கலாம். 3 ஸ்பூன் நெய். இப்போது அது சூடாகட்டும். இப்போது கரம் மசாலா போட்டுக்கிறேன். இப்போது 1 ஸ்பூனுக்கு. அடுப்பு சிம்மில் தான் இருக்குது, சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ கரம் மசாலா போட்டாச்சு. இப்போது வெங்காயத்தை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். தக்காளியும் போட்டுக்கலாம் அதோட சேர்த்து. இப்போ போட்டு அதை நல்லா அதை வதக்கி விட்டுக்கலாம். இப்போது மிளகுத்தூள் இப்போது 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இப்போது ஒரு 1/4 ஸ்பூனுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ வதக்கி விடுவோம். இப்போ நல்லா அதை வதக்கி விட்டு அது நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகு தூள் எல்லாம் அதில் உப்பு போட்டதெல்லாம் வெந்து வரணும். நல்லா வதங்கி வந்துச்சுனாக்கா அதுக்கப்புறம் நம்ம மற்றது சாமானை போட்டுக்கலாம். இப்போது கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு புதினா போட்டுக்கலாம். 2 மூளையை வாங்கி அவிச்சு வச்சுருக்கேன் நான். உப்பு மஞ்சள்தூள் போட்டு நல்லா அதை க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் உப்பு மஞ்சள்தூள் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போது அந்த மூளையும் இப்போ அதில் போட்டுக்கலாம். மூளையை போட்டுட்டேன். நல்லா அது சிம்மில் அடுப்பை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ 2 நிமிஷம் நல்லா அது வெந்து வந்துடுச்சு. இப்போது கொஞ்சம் சிம்மில் வச்சுருக்கேன் அடுப்பை. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அது நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் மற்ற சாமானுங்களை சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டாச்சு. ஒரு 2 நிமிஷம் இப்போ 2 நிமிஷம் முடிஞ்சிடுச்சு. இப்போது மூடியை திறந்து பார்ப்போம். நல்லா கிண்டி விட்டு இப்போ பட்ரு போட்டுக்கலாம். இப்போது ஒரு பட்ரு போட்டு நல்லா கிண்டி விடுவோம். நல்லா கிண்டி விட்டு நல்லா அது வதங்கி வரட்டும். நல்லா பட்ரு நல்லா அது மிக்ஸு குழஞ்சி வருதா அந்த நேரத்துக்கு நல்லா அது மிக்ஸ் ஆகிடும். சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் மூளைக்கு பட்ரு போட்டு செய்யும்போது. இப்போது 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அந்த முட்டையை இதில் ஊற்றிக்கலாம். மூளைக்கு முட்டை போட்டு செய்யும்போது அது ஒரு தனி டேஸ்ட்டு.
நல்லா இருக்கும் முட்டை போட்டு செய்கிறது. இதே நாட்டுக்கோழி முட்டை இருந்து போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போது ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடுறேன். அதுக்கப்புறமா அதை சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடுறேன். இப்போது மூடியை திறந்துட்டு அது மேலே இப்போ எல்லாத்தையும் அது மேலே தூக்கி மூடி போட்டுருவோம். அதை அப்படியே வலிச்சு போட்டுருவோம். இப்போது நல்லா அதில் முட்டையெல்லாம் நல்லா அதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ எப்படி வருது பாருங்கள். மூளையோடு அது அப்படியே மிக்ஸ் ஆகி திரண்டு வரும். அப்படியே இந்த மாதிரி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ரசத்தோட சாம்பாரோட கறி குழம்போடு வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ 2 நிமிஷம் முடிஞ்சிடுச்சு. இப்போ மூடியை திறந்து பார்ப்போம். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இப்போ அதுக்கு மேலே தேங்காய் பூ தூவிடுவோம். செம்மையாக இருக்கா பார்க்கறதுக்கு. நல்லா இருக்குது. மாஷால்லா நல்லா மணந்து வருது பாருங்கள். இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் எல்லாமே அதில் போட்டு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. தேங்காய் பூ போட்டோடனே ஏதோ புட்டுக்கு மேலே போடுற மாதிரி இருந்துச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். செமையாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும் இந்த மாதிரி முட்டை பொரியல் செய்கிறதுக்கு. தேங்காய் பூ போட்டாச்சுல்ல. ஒரு 2 நிமிஷம் நல்லா அதை அப்படியே வதக்கி விட்டோம்னாக்கா, கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா அதை வதக்கி விடுவோம். இப்போது மூளை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.